12 மணி வரைக்கும் வெளியே இருந்து ஊர்கதையை பேசிட்டு கிடப்பாள்வே. இன்னைக்கு ஒருத்திலையும் காணலையே. நான் வேற எவ்வளவு வெளியே இருப்பா, இந்த எரும மாடி எங்க போச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். சவத்தை இனி ஆளெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம வேலை நடக்காது. பேசாம நம்மளே தெருவா போய் தேடுவோம். ஏன் விதி. ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. ஐயோ கடவுளே, கூப்பிட கூட சத்தமே தரமாட்டதால எங்க போனானே தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு. ஊர்லயும் ஒருத்தர் விடாம தேடியாச்சு, அங்கேயும் இல்ல. சரி தோட்டக்காடு வயக்காடு எங்கேயோ போயிருப்பான்னு இங்க வந்து தேடினா இங்கேயும் கூப்பிட்டு பார்த்தா ஒரு அணக்கமும் இல்ல. எங்க போனானே தெரியலையே. பேசாம பத்மாட்டையும் மாயமட்டையும் போய் கேட்போம். நம்ம ஏசத்துல அவ்வளவுதானே அங்க இருந்தால்வே, ஒருவேளை அவ்வளவு வீட்டுல கூட போய் இருந்தாலும் இருப்பா. ஏ பத்மா, ஏ பத்மாலோ, வீட்டுல இருக்கியாம்மா? சித்தியோ வாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கிய? என்னாச்சு சித்தியோ, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல பத்மாலோ, எங்க வீட்டுல ஒரு முழுமாடு உண்டு பத்தியா? அந்த முழுமாடு எந்த அளவு போச்சுனே தெரியல. அதான் இங்க இருக்காளான்னு பாத்துட்டு போறதுக்கு வந்தேன். சித்தியோ நீங்க சின்ன பொண்ணையே சொல்லுதியே, அவ இங்க வரலையே சித்தியோ. நீங்க மத்தியானம் ஏசிர் பொண்ணிய பத்தியால? அப்பதான் நான் அவளை கடைசியா பார்த்தேன். அப்புறம் அவ உடனே போயிட்டால, நான் வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னு நினைச்சேன். அவ இங்க வரலையே சித்தியோ. அப்படியா? அப்ப அவ இங்கேயும் வரலையோ? நான் அவளை ஊர் பூரா தேடிட்டேன் பத்மாலோ, வயக்காடு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க போனானே தெரியல. சித்தியோ ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வரேன், சேர்ந்து போய் தேடுவோம். ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. இனி கடையை சாத்திட்டு கிளம்பிட வேண்டியதான். ஈ காக்கா கூட இல்லைன்னு பார்த்தா 2 பெருச்சாலி வருது. சித்தியோ இது டீ கடைக்காரன்னு நிக்கவள, வீட்டை கேட்டு பாப்பமா. ஆட்டம் பத்துமா. என்ன என்ன கடையை சாத்த போறீங்களோ? ஆமாமா. ஆமா, நீங்க 2 பேரும் ஏன் இந்த நேரத்துல இங்க சுத்திட்டு இருக்கிய? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான். ஆமா என்ன இந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு எங்கேயும் போனாலா? நீங்க அவளை பாத்தீங்களா? இந்த சின்ன பொண்ணுன்னா ஒரு பிள்ளை நெடுமர மாதிரி வளர்ந்து நிக்கும்ல, அந்த பிள்ளை தானே? நான் இவைய மரமவா? யோ அவன் நெடுமர மாதிரி நெட்டையா இருந்தா குள்ளமணி மாதிரி குட்டையா இருந்தா உனக்கு என்ன? பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லி, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேரு. எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கா என் மருமகளை பத்தி? அம்மா இருந்துச்சியோ, கோவப்படாதிய, வேற ஒரு சொல்ல மாட்டாரு. என்ன ஒன்னும் இல்லனே, அவளுக்கு அவிய மருமவங்கள ரொம்ப பாசம், அதான் லைட்டா கோவப்பட்டுட்டாவ. நீங்க அவளை பாத்தியலானே? பார்த்தேன்னு சொல்ல எனக்கும் ஆசைதான், ஆனா நான் அவளை பார்க்கல. வெறும் லொல்லு பிடிச்ச கிழவனா இருப்பான் அவளுக்கு. இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. சித்தியோ நீங்க வாங்க, நம்ம மாயம்மா வீட்டிலே போய் தேடுவோம். இந்த ஆள்கிட்ட கேட்டது நம்ம தப்பு தான். ஏ மாயம்மா, யாரு? உள்ள வாங்க. எக்க நீங்களா வாங்க, உள்ள வாங்க, இந்த சேர்ல இருங்க வாங்க. என்ன பத்மாக்கா இந்த நேரத்துல வந்திருக்கிய? நீங்க இப்படிலாம் வரமாட்டீங்களே, என்ன விஷயம்? சின்ன பொண்ணு மாமியார் வேற கூட்டிட்டு வந்திருக்கிய? ஆமா மாயம்மா, சின்ன பொண்ணு இங்க வந்தாளா? ஏக்கோ சின்ன பொண்ணா? அவ இங்க வரலையேக்கோ, நம்ம மத்தியானம் பார்த்தோம்ல அதுதான். அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கலையே. ஏய்யா நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டியே, என்னாச்சுக்கோ? நம்ம மத்தியானம் சின்ன பொண்ணை பார்த்தோம் பத்தியா மாயம்மா? அதுதான் நம்ம எல்லாரும் அவளை கடைசியே பார்த்தது. அதுக்கு பிறகு அவள் எந்த அளவு போனானே தெரியல. ஊர் பூரா தேடியாச்சு, எங்கேயும் சின்ன பொண்ணை காணோம். கடைசி வாய்ப்பா இங்கே இருப்பான்னு நினச்சி வந்தோம், இங்கேயும் இல்லை. சின்ன பொண்ணு எங்கே போனானே தெரியல. ஏக்கோ நான் ஒன்று சொல்லியேன்னு வருத்தப்படாதியே, எனக்கு தோணுது இந்த சின்ன பொண்ணு எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாளோக்கோ. எப்போ பார்த்தாலும் அவைய மாமியார் அவளை கடிச்சு கொட்டிட்டு தானே இருப்பாவே. இன்னைக்கு வேற ரோட்டில் போட்டு ரொம்ப அடிச்சு விட்டாவே. அதனால எதுவும் மனசு உடஞ்சி எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ? எனக்கு பயமா இருக்குக்கோ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் என் மருமகளை போட்டு ரொம்ப அடிச்சுட்டு இப்போ எங்கே போனானே தெரியல. என் மருமவா இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? சித்தியோ நீங்கள் அல்லாதிய, சின்ன பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சித்தியோ. நீங்கள் எதுக்குமே காரணம் கிடையாது. சின்ன பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவா பாருங்க. அவ அம்மா வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பா, இல்லைன்னா அவ ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயாவது இருப்பா சித்தியோ. நீங்கள் அல்லாதிய, கண்டிப்பாக நம்ம சின்ன பொண்ணு நாளைக்கு நம்மகிட்ட வந்துடுவா. ஆமாக்கோ எனக்கு தெரியும், கண்டிப்பாக நாளைக்கு சின்ன பொண்ணு இங்கே வந்துடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்லியும்ல கண்டிப்பாக சின்ன பொண்ணு வந்துடுவா. எப்படி சொல்லியம்மா எம்மா, அவள் கண்டிப்பாக வந்துடுவா. நீ அதுவா? அது ஒன்றும் இல்லைக்கோ, சின்ன பொண்ணு அடிக்கடி சொல்லுவா பார்த்துடுங்க. எங்கள் மாமியார் பேரில் இருக்க சொத்தெல்லாம் சீக்கிரம் எழுதி வாங்கணும், வாங்கிட்டு ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா எங்கள் மாமியார் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா பார்த்துடுங்க. நீங்கள் உயிரோட தானே இருக்கியே, சொத்தை எப்படி அப்போ எழுதி வாங்கியிருக்க மாட்டா. வாங்கியிருந்தாலும் உங்களை போட்டு தள்ளியிருப்பாளே. அதனால இப்போம்லாம் அவள் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பே கிடையாது, நான் அடிச்சு சொல்லியேன். என்ன மயமா நீ பேசிட்டு இருக்கா? இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இப்படி பேசிட்டு இருக்கா? நிலமை தெரியாமல் இப்படியே பேசுவா நீ? ஏங்கோ நான் உண்மையை தானே சொல்லியே. சின்ன பொண்ணு எப்பவுமே நம்மகிட்ட அப்படி தானே சொல்லுவா, சீக்கிரம் எங்கள் மாமியாரை போட்டு தள்ளணும். நீ அதை தான் சொன்னேன். கண்டிப்பா அவையில போட்டு தள்ளதுக்கு முன்னாடி அவள் தப்பான முடிவுல எதுவும் எடுக்க மாட்டா. வேணா பாருங்க, நாளைக்கு டான் வந்து நிப்பா. இவா ஒருத்தி நிலைமை தெரியாம என்னத்தையாவது பேசிட்டு இருப்பா. ஆனாலும் நீ எல்லாம் ஒரு பொம்பளை நீ இருக்கா பாரு. நீங்க ஏங்கோ இப்ப என்கிட்ட கோவப்படுதிய? நீங்க வேணா நாளைக்கு சின்ன பொண்ணு வருவாளா, அவட்ட கேட்டு பாருங்க. அவ சத்தியமா இப்படிதான் சொன்னாங்க, நான் என்ன பொய்யா சொல்லி?
ஐயோ இப்ப நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடியதை நிறுத்துங்க. நம்ம சின்ன பொண்ணு எங்க போனானே தெரியல. வாங்க அவளை போய் இன்னொருக்கா தேடி பார்ப்போம்.